ஸோ எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் இதான் ரீசெண்டாக இப்போ ஹாட்டான டாபிக். நம்ம விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், சிஎம் அவர்கள் எல்லாருமே வந்து வீடியோ போட்டாங்க. இதை எதிர்த்து, இதை ஆதரித்து சில பேர் பேசுகிறாங்க. அண்ட் இது என்னன்னா, என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்லலாம்னு நினச்சேன். எனக்கு பர்சனலாக எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்ட் பாஸ்ட்டில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு வார்டு லெவலில், ஒரு பூத் லெவலில் வந்து இந்த எஸ்ஐஆர் எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன் டைம்லேயே வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கும் வந்து உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிற மாதிரி காமிக்கிறது லிஸ்ட்டில் எல்லாருமே இருக்காங்களா, அவங்க ப்ரூஃப்ஸ் இருக்கா, எல்லோரும் இருக்காங்களா செக் பண்ணாங்க. பட் இப்போது என் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பாட்டியோட பேரை மட்டும் அதில் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது முன்னாடியே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா, இது புதுசாக எல்லாருக்குமே ஓட்டு கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணி புதுசாக இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு நிரூபித்தா தான் உங்களுக்கு ஓட்டுன்ற மாதிரி வருது. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, புது ஓட்டர்ஸ்க்கு ஆப்வியஸாக ஓட்டு ஆட் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் போன வாட்டி ஓட்டு போட்டிக்கிங்க, இங்கே தான் இருக்கீங்க, இந்த ஊரில் தான் இருக்கீங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ஓட்டு கிடச்சிரும். அண்ட் இறந்தவங்களுக்கு ஓட்டிங் இதுலேருந்து நீக்கப்படும். அது இல்லாமல் டூப்ளிகேட் ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் நான் பார்த்தது. என்னென்னா, ஒரு பூத் லிஸ்ட்டில் ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்திங்கனாலே அதில் வந்து நிறைய டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்குது. இப்போ ரமேஷ்னு ஒருத்தருக்காருனா ரமேஷ்க்கு 2 ஓட்டு இருக்கும். ஏன்னா அவர் வந்து 18 வயசு ஆனோடனே அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்புறம் தொலைஞ்சிருச்சு. சம் அதர் ரீசனுக்கு வேறு ஏதாவது அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதுவும் கிடச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு டூப்ளிகேட் ஓட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு தெருவில் 100 பேருக்கு ஒரு 30 பேருக்கு டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்குன்னா, எல்லாருமே ஓட்டு போடுறாங்கன்ற பட்சத்தில் 70% தான் நம்மளுக்கு வாக்கு பதிவாகும். ஸோ இது யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஆகும் எஸ்ஐஆரில். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இறந்தவங்களுக்கு நீக்கிடுவாங்க, புதுசாக ஜாயினும் பண்ணுறவாங்க, அண்ட் டூப்ளிகேட்ஸும் நீக்கிடுவாங்க. ஸோ இப்போ நிறைய ஓட்டு கண்டிப்பாக மைனஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டியோட ஆதரவான ஓட்டுகளை வந்து இப்போ இருக்கிற பவரில் இருக்கிறவங்க வந்து கணக்கு எடுக்காமல் அவங்களோட ஓட்டு உரிமையை ரத்து பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. பட் அப்படி இல்லை. இப்போது உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ரைட்ஸ் வந்து ஓட்டு உரிமை அப்படின்னா, அந்த ஓட்டு உரிமையை நம்ம தான் இல்லை ஒருத்தரும் காப்பாற்றிக்கணும். ஸோ இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஓட்டு நீங்கள் ஒரு சின்ன வேலையை இப்போ நீங்கள் அவங்க பிஎல்ஓஸ் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு ஃபார்ம் வந்துச்சு, நான் ஃபில் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அந்த மாதிரி அண்ட் ஃபார்ம் ஆன்லைன்லேயும் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவாக தெருவில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசி, இல்லை எங்கே ஃபார்ம் கிடைக்கும் போய் வாங்கிட்டு மெனக்கெட்டு 1 நாளோ 2 நாளோ ட்ரை பண்ணி அந்த ஓட்டை நீங்கள் வாங்கிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களோட உச்சபட்ச பவர் இந்த டெமோக்ரஸின்ற போது நீங்கள் அதுக்கு மெனக்கெட்டு பண்ணி தான் ஆகணுன்றது தான் என்னோடய கருத்து. ஸோ இதனால் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஓட்டு பண்ணுறவங்களுக்கு ஓட்டர் ஐடி போயிடும் அப்படின்றதெல்லாம் வந்து லோக்கல் லெவல் பாலிடிக்ஸில் வேணால் நடக்கலாம். மேபி அவன் வந்து இந்த கட்சிக்காரன், அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் ஓட்டு ஃபார்ம் தராது அப்படின்னு லோக்கல் லெவல் பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் அன்ஃபேராக நடக்காமல் பார்த்துக்கணும். மற்றபடி இது எல்லாமே ஃபேர் ப்ராசஸாக நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா, கரெக்டாக இப்போது 18+ இருக்கிற அவங்க எல்லாருக்குமே ஓட்டு கிடச்சிச்சுனாலே வந்து இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளானாக முடிஞ்சிடும். அண்ட் டூப்ளிகேட் ஓட்ஸும் வந்து இப்போது கள்ள ஓட்டாக மாறாது நிறைய. ஏன்னா என்ன தான் 2 பேர் இருந்தாலும் நம்ம எலெக்ஷன் பண்ணும்போது அந்த பூத் ஏஜென்ட்ஸ் ஒரு கட்சியில் இருக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கவனிப்பாங்க, இவங்க ஓட்டு போட்டிருக்காங்களா, 2வது வாட்டி போகிறாங்களா, ஃபஸ்ட் டைம் போகிறாங்களான்னு. பட் இது வந்து ஃபேராக நடக்கும்போது, பட் இது வந்து நம்ம கள்ள ஓட்டுன்னு ஒரு டேர்ம் நம்மளுக்கு தெரியும்னா இதில் ஏற்கனவே நடந்திருக்கு பாஸ்ட்டில் அப்படின்றதால தானே. ஸோ இன்கேஸ் எல்லோரும் வேலை போயிட்டாங்க, எல்லாருமே வந்து ஃப்ராடுதனம் பண்ணுறாங்க அப்படின்ற போது இந்த கள்ள ஓட்டில் யாராவது ஒருத்தர் ஓட்டு போட முடியும், இறந்தவங்க பேரில் யாராவது ஒருத்தர் ஓட்டு போட முடியுன்றது ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறத மொத்தமாக ரத்து பண்ணும் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருத்தரும் வந்து அவேர்னஸாக இதை எடுத்துக்கோங்க. ஒருத்தரும் உங்கள் ஓட்டை நீங்கள் போராடி வாங்கிடுங்க. ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சிஸ்டம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் நீங்கள் எல்லாமே அவேராக இருந்துட்டு உங்கள் ஓட்டு திருட்டு போகாமல், உங்கள் ஓட்டு நீக்கப்படாமல் இருக்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் எஸ்ஐஆர் பற்றி நான் இப்போது ஆளுங்கட்சி கரெக்டு, எதிர்கட்சி கரெக்டு அந்த டிபேட்டுக்குள்ளே போகாமல் நம்ம ஓட்டை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு செயல்பட்டோம்னாலே இதெல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன்.